ஒலிம்பிக்கில் கலப்பு இரட்டையர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்திருக்கிறது. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 தொடர்ல 4வது நாள் இந்தியாவுக்கு மற்றொரு பதக்கத்தை உறுதி செய்து கொடுத்திருக்கிறது. மற்றொரு பதக்கத்தை புள்ளிப்பட்டியல்ல இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது மனு பாக்கர், சரப்ஜித் சிங் இந்திய இணை. 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதல் கலப்பு இரட்டையர் பிரிவுல நேற்றைய தினம் ஒரு புள்ளியில தங்கம் அல்லது வெள்ளிக்கான அந்த சுற்றுக்கு முன்னேறுவதிலிருந்து ஏமாற்றம் அடைந்த நிலையில வெண்கல பதக்கத்திற்கான போட்டிக்காக இந்த இணை தகுதி பெற்றிருந்தது. இன்றைய தினத்துல இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டமாக பார்க்கப்பட்ட நிலையில மேலும் ஒரு வெண்கல பதக்கத்தை துப்பாக்கி சுடுதல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது மனு பாக்கர், சர்பஜோத் சிங் இணை. முக்கியமாக இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல்ல 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல பெண்களுக்கான பிரிவுல வெண்கல பதக்கத்தை இந்தியாவுக்கான ஒலிம்பிக்ஸின் முதல் பதக்கமாக இந்த ஆண்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய நிலையில 2வது பதக்கமாக ஒலிம்பிக்ஸ் தொடர்ல ஒரே ஒலிம்பிக் போட்டியில 2 பதக்கங்களை வென்ற முதல் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை என்ற சாதனையை மனு பாக்கர் பெற்றிருக்கிறார். ஏற்கனவே மனு பாக்கர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தார். அதே போல கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கல பதக்கத்தை வென்று இந்த சாதனையை படைத்திருக்கிறார். மேலும் மற்றும் ஒரு துப்பாக்கி சுடுதல் போட்டியில மனு பாக்கர் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல சர்ப்ஜித் சிங் போன்றவரும் தனிநபர் பிரிவுல குறைவான புள்ளி அளவுல கடைசி ஷூட்டிங்ல சிறிய அளவிலான சர்க்கிளின் காரணமாக அந்த இறுதி சுற்றுக்கு முன்னேறுவதிலிருந்து ஏமாற்றம் அடைந்திருந்தார். இந்த நிலையில கலப்பு இரட்டையர் பிரிவுல வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில தொடர்ந்து மனு பாக்கருடன் இணைந்து தற்போது இந்த வெண்கல பதக்கத்தை வென்று தந்திருக்கிறது இந்த இந்திய அணை. இதை பொறுத்தவரையில ஏற்கனவே 10 பதக்கங்களையாவது இந்த ஒலிம்பிக்ல பெற வேண்டும் என்பது இந்திய அணியின் இலக்காக கொண்டு தற்போது பாரிஸ்ல இந்த இந்தியன் கண்டின்ஜென்ட் இருக்கின்றனர். மேலும் துப்பாக்கி சுடுதல்ல 4 to 5 பதக்கங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இதுவரையில 2 பதக்கங்கள் துப்பாக்கி சூடுல இருந்து வந்திருக்கிறது. மொத்தமாகவே இந்தியாவுக்கு 2 வெண்கல பதக்கங்கள் வந்திருக்கிறது. அந்த 2மே துப்பாக்கி சுடுதல் போட்டியில கிடைத்திருப்பது துப்பாக்கி சுடுதல் வீரர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.